ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். ஓகேம்மா. நம்ம டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து ஹிரகானாவோட கம்பைன் லெட்டர்ஸ் பார்த்தோம். எழுதிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? ஓகே. இப்ப கத்தகானாவோட கம்பைன் லெட்டர்ஸ் பார்ப்போம். முடிச்சிட்டு நம்பர்ஸ் பார்ப்போம். கண்டினியூஷன். ஓகே. இந்த ரோல இருந்து கத்தகானாவோட கா ரோல இ சவுண்ட்ல வர்ற லெட்டர் வந்து கீ லெட்டர். இந்த கீ லெட்டர் கூட யா ரோ ஃபுல்லா அப்படியே கம்பைன் பண்ணி நம்ம சவுண்ட்ஸ் வந்து கொண்டு வருவோம். கியா கியூ கியூ சேம் லைக் ஹிரகானா சவுண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதே லைக் காம்பினேஷன் அதே லெட்டர்ஸ் தான் வரும். பட் கத்தகானா லெட்டர்ஸோட காம்பினேஷன் வச்சு நம்ம வந்து சவுண்ட்ஸ் கொண்டு வருவோம். சேம் சவுண்ட்ஸ் தான். இது வந்து கத்தகானா கியா, இது கீ லெட்டர், இது யா லெட்டர். ஸோ கம்பைன் பண்ணி சொல்லும் போது கியா. இந்த ஸ்ட்ரோக் வந்து நீங்க கொஞ்சம் கர்வா கூட போட்டுக்கலாம் நீங்க எழுதும் போது. லைக் எப்படி நீங்க வந்து ஹிரகானா யா எழுதுவீங்களோ அந்த மாதிரி. ஆனா சின்னதா இருக்கணும். கீ லெட்டரை விட யா லெட்டர் வந்து சின்னதா இருக்கணும். எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் லெட்டர் பார்ப்போமா? ஹர்ஷாசான், அஸ்வத். பார்க்கலாம் மேம். ஓகே. நெக்ஸ்ட் கியூ. யா லெட்டருக்கு அப்புறமா யூ கம்பைன் பண்ணி கியூ ஒரு வேர்டை வந்து நம்ம கொண்டு வருவோம். கீ, இது யூ கம்பைன் பண்ணும்போது கியூ. இந்த லெட்டரை விட இந்த லெட்டர் பக்கத்துல குட்டியா போடணும். முடிச்சிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் யோ லெட்டர். இது கத்தக்கான யோ லெட்டர். யோ லெட்டர் கம்பைன் பண்ணி கியோன்ற சவுண்ட் வந்து கொண்டு வருவோம். இது கீ பிளஸ் யோ கியோ. யோ லெட்டர் கத்தக்கான காம்பினேஷன் லெட்டர்ஸ்ல வரும்போது கீ லெட்டரை விட இந்த யோ லெட்டர் வந்து பக்கத்துல சின்னதா இருக்கும். எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. காரோல இ சவுண்ட் லெட்டர் வச்சு யா யூ யூ கம்பைன் பண்ணி 3 சவுண்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டோம். கியா கியூ கியூ. நெக்ஸ்ட் சாரோல இ சவுண்ட்ல வர லெட்டர் வந்து ஷீ லெட்டர். ஸோ ஷீ லெட்டர் கூட இந்த யா யூ யோ இந்த 3 லெட்டர்ஸை கம்பைன் பண்ணி 3 சவுண்ட்ஸ் கொண்டு வருவோம். ஷா ஷூ ஷோ. இது ஷீ லெட்டர். கத்தக்கான ஷீ. இந்த ஷீ லெட்டர் கூட கத்தக்கான யா லெட்டர் சின்னதா பக்கத்துல வந்துச்சுன்னா ஷீ பிளஸ் யா ஷா ஷான் ஆயிடும். இந்த ஷீ லெட்டருக்கு ஸ்ட்ரோக் ஆர்டர் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா சூன் இன்னொரு லெட்டர் இருக்குல்ல அந்த மாதிரி ஆயிடும். ஓகேவா? டிஃபரன்ஸ் புரியும். ஓகே. நெக்ஸ்ட் ஷீ லெட்டர் பிளஸ் யூ லெட்டர் கம்பைன் பண்ணி சொல்லும் போது ஷூ.
ஆல்ரெடி எடுத்த எல்லா லெட்டர்ஸும் படிச்சிட்டீங்களா? ரெண்டு பேரும் இல்ல மேம். இன்னும் இருக்கா? எவ்வளவு படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கேன் மேம். பட் வந்து இன்னும் மெமரைஸ் பண்ற அளவுக்கு படிக்கல. லைக் பிராக்டிஸ் இல்ல. பிராக்டிஸ் பண்ணணும் எழுதி. எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். பிளஸ் திடீர்னு ஏதாவது லெட்டர்ஸ் பார்த்தா அது ஐடென்டிஃபை பண்ண தெரியுதா நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஓகே. இது எழுதிட்டீங்களா? எழுதி வச்சு மேம். ஓகே. நெக்ஸ்ட் யோ லெட்டர் கம்பைன் பண்ணி ஷோன்ற சவுண்ட் வந்து கொண்டு வரும். ஷீ லெட்டர் பிளஸ் யோ லெட்டர் ஷோ. இந்த லெட்டர் பக்கத்துல குட்டியா எழுதணும். எழுதியாச்சு மேம். ஓகே. ஸோ சாரோல இ சவுண்ட் வர லெட்டர் ஷீ லெட்டர் வச்சு நம்ம கம்பைன் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தாரோல இ சவுண்ட்ல வர லெட்டர் வந்து சி லெட்டர். சி லெட்டர் கூட யா யூ யோ கம்பைன் பண்ணி 3 சவுண்ட்ஸ் வந்து கொண்டு வருவோம். சி லெட்டர் பிளஸ் யா லெட்டர் கம்பைன் பண்ணி சா. சி பிளஸ் யா சா. முடிச்சிட்டீங்களா? எழுதியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் சி லெட்டர் கூட யூ லெட்டர் கம்பைன் பண்ணி சி பிளஸ் யூ சு. எழுதியாச்சு மேம். ஓகே. நெக்ஸ்ட் சி லெட்டர் கூட யோ லெட்டர் கம்பைன் பண்ணி சி பிளஸ் யோ சோ. எழுதிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. இப்ப தாரோல இ சவுண்ட்ல வர லெட்டர் வந்து சி லெட்டர் அது கூட கம்பைன் பண்ணி 3 சவுண்ட்ஸ் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நாரோ. நாரோல இ சவுண்ட்ல வர லெட்டர் வந்து நீ லெட்டர் நீ. ஸோ நீ லெட்டர் கூட அந்த 3 யா யூ யோ லெட்டர்ஸ் கம்பைன் பண்ணி 3 சவுண்ட்ஸ் வந்து கொண்டு வருவோம். ஞா நியூ நியூ. நீ லெட்டர் பிளஸ் யா லெட்டர் ஞா கம்பைன் பண்ணி ஞா. யா லெட்டர் பக்கத்துல சின்னதா இருக்கணும். எழுதியாச்சு மேம். ஓகே. நெக்ஸ்ட் நீ லெட்டர் பிளஸ் யூ லெட்டர். நீ பிளஸ் யூ நியூ. எழுதி ஓகே. நெக்ஸ்ட் நீ லெட்டர் பிளஸ் எஸ் யோ மேம். லெட்டர் நியோ. நீ லெட்டர் பிளஸ் யோ லெட்டர் நியோ. இந்த லெட்டர் வந்து நீ லெட்டரை விட சின்னதா இருக்கணும். யோ லெட்டர் சின்னதா இருக்கணும். இப்போ காம்பினேஷன் எழுதுற எல்லா செகண்ட் லெட்டருமே சின்னதா இருக்கும். அதாவது அது யா யூ யோ அந்த 3 லெட்டர் சின்னதா இருக்கணும். ஓகேவா? எழுதியாச்சு மேம். ஓகே. ஸோ நாரோல இ சவுண்ட்ல வர லெட்டர் நீ வச்சு இதை கம்பைன் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஹாரோல. ஹாரோல ஹீ லெட்டர் தான் இ சவுண்ட்ல வர லெட்டர். அது கூட யா யூ யோ கம்பைன் பண்ணுவோம். ஹீ லெட்டர் பிளஸ் யா லெட்டர் ஹியா. ஹீ பிளஸ் யா ஹியா. எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஹீ லெட்டர் பிளஸ் யூ லெட்டர். ஹீ பிளஸ் யூ ஹியூ. எழுதியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் ஹீ லெட்டர் பிளஸ் யோ லெட்டர். ஹீ ஹீ பிளஸ் யோ ஹியோ. எழுதியாச்சு மேம்.
ஓகேம்மா. ஹாரோல ஈ சவுண்ட் லெட்டர் வச்சு கம்பைன் பண்ணி முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் மாரோல ஈ சவுண்ட் லெட்டர் வந்து மீ. ஸோ மீ லெட்டர் கூட யா யூ யோ கம்பைன் பண்ணி 3 சவுண்ட்ஸ். மியா மியூ மியூ. ஸோ மியா மீ பிளஸ் யா மியா. எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் மீ பிளஸ் யூ மியூ. மீ பிளஸ் யூ யூ லெட்டர் மியூ கம்பைனா மியூன்னு ப்ரொனவுன்ஸ் ஆகும். எழுதி ஓகே. நெக்ஸ்ட் மீ பிளஸ் யோ. மீ பிளஸ் யோ மியோ மியோ. எழுதியாச்சு மேம். ஓகே. மாரோல ஈ சவுண்ட் லெட்டர் மீ வச்சு யா யூ யோ கம்பைன் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். ஸோ யா யூ யோக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் இதெல்லாம் கூட ஜாயின் பண்ற ஈ சவுண்ட் லெட்டர்ஸ் கூட தான் வரணும். ஸோ யா யூ யோ ரோ வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ரா ரோல ஈ சவுண்ட்ல வர லெட்டர்ஸ் வந்து ரீ. ஸோ ரீ கூட யா யூ யோவை கம்பைன் பண்ணி 3 சவுண்ட்ஸ் கொண்டு வருவோம். யா ரியூ ரியோ. ரீ லெட்டர் பிளஸ் யா லெட்டர் ரியா ரியா. எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு மேம். ஓகே. நெக்ஸ்ட் ரீ லெட்டர் பிளஸ் யூ லெட்டர் ரியூ. ரீ பிளஸ் யூ ரியூ. எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ரீ லெட்டர் பிளஸ் யோ லெட்டர் ரியோ. ரீ பிளஸ் யோ ரியோ. எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. ஸோ அதுக்கப்புறமா தக்குத்தனோட ரோலை பார்க்கணும். தக்குத்தனோட ரோலை வந்துட்டு இந்த கா ரோக்கு மேல டபுள் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணோம்னா அதெல்லாம் ப்ரொனன்சியேஷன் வந்து கா கி கு கே கோன்னு மாறுமா. அந்த ரோலையும் கம்பைன் லெட்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ரோல ஈ சவுண்ட்ல வர லெட்டர் வந்து கி. கி லெட்டர் கூட யா யூ யோ கம்பைன் பண்ணி நம்ம வந்து 3 சவுண்ட்ஸ் கொண்டு வரோம். கியா கியூ கியோன்னு. ஓகேவா? ஸோ அந்த லெட்டர் கி. ஆக்சுவலி கீ லெட்டர் மேல அந்த டபுள் ஸ்ட்ரோக் போட்டா கீன்னு ப்ரொனவுன்ஸ் ஆகும். அந்த கீ லெட்டர் கூட யாவை கம்பைன் பண்ணும்போது கியான்னு ப்ரொனவுன்ஸ் ஆகும். ஓகே. கம்பைன் லெட்டர்ஸா கியா. யா வந்து பக்கத்துல சின்னதா எழுதணும். எழுதியாச்சு மேம். ஓகேமா. நெக்ஸ்ட் கீ லெட்டர் கூட யூ லெட்டர் கம்பைன் பண்ணி கியூ. கீ லெட்டர் பிளஸ் யூ லெட்டர் கியூ. இந்த இடத்துல ஒரு டிராப் மாதிரி வந்துச்சுன்னா அது என்ன லெட்டரு? ஹிரகானா? இந்த இடத்துல ஒரு சின்ன டிராப் மாதிரி கீ லெட்டர் கீ கீ. ஆக்சுவலா இந்த லெட்டர் கீல. சோ அந்த டபுள் ஸ்ட்ரோக் ப்ரொனன்சி அதை எடுத்துட்டோம்னா புரியுதாமா? எஸ் மேம். இது வந்து கத்தகானா கீ லெட்டர். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரோக் நான் ஆட் பண்ணிட்டு இந்த டபுள் ஸ்ட்ரோக்ஸோட இருந்துச்சுன்னா அது வந்து ஹிரகானா கீ லெட்டர். டிஃபரன்ஸ் புரியுதா? எஸ் மேம். இந்த லெட்டர் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு மேம். ஓகே. நெக்ஸ்ட் கியோ லெட்டர். கி பிளஸ் யோ கியோ.
எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் சாரோவோட தக்குத்தன் பார்த்தோம். இது சாரோவோட தக்குத்தன்ல டபுள் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணி ப்ரொனன்சியேஷன் வந்து ஜா ஜி ஜூ ஜே ஜோன்னு வரும். இதுல இ சவுண்ட்ல வர லெட்டர் வந்து ஜி லெட்டர். ஸோ இந்த ஜி லெட்டர் கூட யாயு யோ கம்பைன் பண்ணி ஜா ஜூ ஜோ அப்படின்னு 3 சவுண்ட்ஸ் வந்து வரும். ஜி லெட்டர் பிளஸ் யா லெட்டர் ஜா, ஜி பிளஸ் யா ஜா. எழுதியாச்சு மேம். ஓகே. நெக்ஸ்ட் ஜி லெட்டர் பிளஸ் யூ லெட்டர் ஜூ, ஜி பிளஸ் யூ ஜூ. எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஜி லெட்டர் பிளஸ் யோ லெட்டர் ஜோ, ஜி பிளஸ் யோ ஜோ. எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. ஸோ சாரோட தக்குத்தன் வச்சு கம்பைன் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தாரோட தக்குத்தன். இது தாரோ, அதில் டபுள் ஸ்ட்ரோக்ஸ் ஆட் பண்ணோம்னா ப்ரொனன்சியேஷன் வந்து தாஜி ஜூசே ஜூதே டோ. ஸோ இந்த இடத்துல இ சவுண்ட்ல வர லெட்டர் வந்து சி லெட்டர். சி லெட்டரோட தக்குத்தன் லெட்டர் ஜி லெட்டர். ஸோ இந்த லெட்டர் கூட யாயோ கம்பைன் பண்ணி 3 சவுண்ட்ஸ் வந்து கொண்டு வருவோம். ஓகேவா? ஆக்சுவலா ஏன் இந்த லெட்டருக்கு தக்குத்தன் லெட்டரை வச்சு நம்ம காம்பினேஷன் கொண்டு வரலனா, இதுக்கும் இந்த லெட்டருக்கும் ஒரே ப்ரொனன்சியேஷன் இருக்கிறதுனால இந்த இந்த காம்பினேஷன் லெட்டர்ஸ் வச்சு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இதேதான் ஹிரகானாக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். ஓகே. இதேதான் நெக்ஸ்ட் இரகானாலையும் ஒரு லெட்டர் ஒரே சவுண்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஹாரோல ஹாரோட தக்குத்தன் லெட்டர் வந்து பாபி பூபே போ. ஸோ இந்த இடத்துல இ சவுண்ட்ல வர லெட்டர் வந்து பி. இந்த லெட்டர் கூட யாயு யோ கம்பைன் பண்ணி காம்பினேஷன் லெட்டர்ஸ்ல பியா பியூ பியோன்னு 3 சவுண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பி லெட்டர் பிளஸ் யா லெட்டர் பியா. எழுதிட்டீங்களா? மேம் 1 மினிட் மேம், 1 மினிட். இது எழுதியாச்சு மேம். ஒரே 2 நிமிஷம் மேம். கால் மட்டும் ஓகேம்மா. வருது, ஒரே நிமிஷம். ஓகேம்மா.
மேம் நெக்ஸ்ட் போலாம். B letter plus U, BU. எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் B letter plus U, BU. B plus U, BU. எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஹந்தகுத்தன்ல அதே ஹாரோ கூட அந்த ரவுண்டா மேல ஆட் பண்ணி போட்டோம்னா அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து மாறும். பா பி பூ பே போன்னு மாறும். ஸோ அதுல இ சவுண்ட்ல வர லெட்டர் வந்து பி லெட்டர். பி லெட்டர் கூட யா யூ யோ கம்பைன் பண்ணும்போது பியா பியூ பியோன்னு 3 சவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். பியா பியூ பியோ. ஸோ பியா லெட்டர் பி லெட்டர் பிளஸ் யா லெட்டர் பியா. யா யூ யோ பக்கத்துல சின்னதா எழுதணும். எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் பி லெட்டர் பிளஸ் யூ லெட்டர் பியூ. பி பிளஸ் யூ பியூ. எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் பி லெட்டர் பிளஸ் யோ லெட்டர். பி லெட்டர் பிளஸ் யோ லெட்டர் பியோ. இந்த லெட்டரோட உங்களுக்கு ஜாப்பனீஸ்ல லெட்டர்ஸ் மொத்தமா முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் எடுத்த லெட்டர்ஸே அவ்வளவுதான். ஓகேவா? ஜாப்பனீஸ்ல அவ்வளவு லெட்டர்ஸ் தான் இருக்கு. அதை ஃபுல்லா நல்லா தரோவா படிச்சிருங்க. நீங்க காம்பினேஷன் லெட்டர்ஸ் வந்து தரோவா படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த லெட்டர் இதுதான், இந்த லெட்டர் இதுதான் உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அதோட சவுண்ட் வந்து நீங்க அப்படியே கம்பைன் பண்ணி சொன்னாலே உங்களுக்கு காம்பைன் லெட்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா ஆயிடும். நீங்க ரொம்ப தரோவா இருக்க வேண்டியது ஹிரகானாவும் கத்தகானா லெட்டர்ஸும் தான். அது தெரிஞ்சிட்டாதான் தக்குத்தன் ஹந்தக்குத்தனோட ப்ரொனன்சியேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி சேஞ்சஸ் கொண்டதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு தெரிய வேண்டியது ஹிரகானாவும் கத்தகானாவும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. இன்னியோட லெட்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே மேம். எழுதிட்டீங்களா இது? எழுதியாச்சு மேம். ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இதுக்கப்புறம் எடுக்கிறதுல வந்து இந்த லெட்டர் இதுதான் ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சாதான் உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. கிரீட்டிங்ஸ் ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். How will you say excuse me? சுமிமாசன். Sumimasen. Okay. I'm leaving. இத்தகிமாஸ். Ittekimasu. Okay. குட் மார்னிங் எப்படி கேஷுவலா சொல்லுவீங்க? ஓஹாயு. Ohayo. Thank you. ஃபார்மலா. அரிகாத்தோ. ஃபார்மலா அரிகாத்தோவா? அரிகாத்தோ கொசைமாஸ். அரிகாத்தோ கோசைமாஸ். இன்ஃபார்மலா அரிகாத்தோ. ஓகேவா? See you tomorrow. மட்டா அஷிட்டா. மத்தாஷிதா. ஓகே. நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஐ எம் ஹோம் அப்படின்றது அந்த வேர்டு எப்படி சொல்லுவோம்? ததைமா. ததாயமா. வெல்கம் பேக். ஒக்காயரி நசாய். டேக் கேர் ஆர் see you tomorrow ஆர் அப்புறம் பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னா இத்தேரஷாய். இத்தேரஷாய். குட் நைட் எப்படி சொல்லுவோம்? ஒயாசுமி நசாய். ஓயாசுமி நசாய். பொலைட்டா இது? ஃபார்மல். ஓகே. கேஷுவலா எப்படி சொல்லுவோம்? ஒயாசுமி. ஓகே. நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. ஆமா. ஹஜிமே மஷிதே.
ஹஜிமே மாஷிதே, ஹஜிமே மாஷிதே அப்படின்னா நைஸ் டு மீட் மறக்காதீங்க. ஓகேவா? குட் பை எப்படி சொல்லுவோம்? சயோனாரா. சயோனரா. ஹலோ ஆர் குட் ஆஃப்டர்நூன் எப்படி சொல்லுவோம்? கொன்னிச்சிவா. கொன்னிச்சிவா. ப்ளீஸ் டேக் கேர். அதாவது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல ஒரு லாஸ்ட் லைன் மாதிரி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ அப்படின்ற அந்த ஒரு லைன் எப்படி சொல்லுவோம் ஜாப்பனீஸ்ல? தோசோ யோராஷிக்கு ஒனிகாஷிமாஸ். ஒனேகாஷிமாஸ். தோசோ யோரோஷிக்கு ஒனேகாஷிமாஸ். ஓகே, வெரி குட். நம்பர்ஸ் ஞாபகம் இருக்கா? ஓகே. எப்படி சொல்லுவோம்? ஜீரோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஜாப்பனீஸ்ல? 2 வேர்ட் இருக்கு. ஜெரோ ரே. ஜெரோ, ரே. 1 எப்படி சொல்லுவோம்? இச்சி. இச்சி. 2 நீ. ஆக்சுவலா நீங்க எழுதின ரொமாஜி வச்சு நீங்க சொல்றீங்களா? இல்ல இந்த லெட்டர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? இது இந்த லெட்டர், இது இந்த லெட்டர் அப்படின்னு. ரொமாஜி வச்சுதான் மேம் சொன்னேன். ரொமாஜி வச்சே ரொம்ப நாள் ரொமாஜி வச்சே பழகிட்டீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து நீங்க கத்துக்கவே மாட்டீங்க. புரியுதா? சோ ட்ரை பண்ணுங்க. ரொமாஜி பார்க்காம இது என்ன லெட்டர்னு ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? தெரியலன்னா நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. 3 எப்படி சொல்லுவோம்? இது என்ன லெட்டர்? நீங்க லெட்டர்ஸ் பிராக்டிஸ் பண்ணல இன்னும்? இல்ல மேம். சரி, ஓகே. நீங்க ரொமாஜி பார்த்தே சொல்லுங்க. பட் பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. இது சா. இந்த லெட்டர் இன். சோ 3 எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஜாப்பனீஸ்ல? சான். சான். இச்சினா 1, நீனா 2, சான்னா 3. நெக்ஸ்ட் 4 எப்படி சொல்லுவோம்? இந்த லெட்டர் என்னது? யோ. யோ. செகண்ட் லெட்டர் இன். இன். யோன். யோன்னா 4. இன்னொரு வேர்ட் இருக்கு 4க்கு. என்ன லெட்டர் ஷீ. இது? ஷீ. ஷீ. ஷீனாலும் 4, யோன்னாலும் 4 தான், ஷீனாலும் 4 தான். ரெண்டும் வேற வேற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அது எப்போன்றது நம்ம படிக்க படிக்க தெரிஞ்சுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் 5. இது என்ன லெட்டர்? இ. ஈயா? சி. ஈ வந்து கோ. ஓகே. கோ லெட்டர் மேல டபுள் ஸ்ட்ரோக்ஸ் வந்து அது ப்ரொனன்சியேஷன் எப்படி வரும்? கோ. 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 அப்ப இந்த லெட்டர் வந்து கோ. கோனா 5 ஜாப்பனீஸ்ல 5 கோ. நெக்ஸ்ட் 6க்கு என்னது? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ரோ. 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 செகண்ட் லெட்டர் கு. கோ. கு. ரொக்கு. ம். ரொக்கு. ரொக்கு. ரொக்குனா 6 ரொக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் 7. இது என்ன லெட்டர்? நா. நா. இந்த லெட்டர் நா. நா. நானா 7 7. இன்னொரு வேர்ட் இருக்கு என்னது? ஈச்சி. ஷிச்சி. ஷிச்சி. ஷிச்சினாலும் 7 தான், நானானாலும் 7 தான். as I said, எந்தெந்த இடத்துல நம்பர்ஸ்க்கு டபுள் வேர்ட்ஸ் இருக்கோ அதுல 2 வேர்டுமே யூஸ் பண்ணுவாங்க. யூசேஜ் இருக்கு. எந்தெந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு இருக்கு. ஓகேவா? அதை நம்ம போக போக பார்ப்போம். 8. 8க்கு என்ன சொல்லுவோம்? ஹச்சி. ஹச்சி. ஹச்சினா 8. நெக்ஸ்ட் 9. கியூ. கு. இது கீ லெட்டர். இது என்ன லெட்டரு? யூ. யூ. பக்கத்திலேயே இருக்கா? இதை விட இந்த லெட்டர் சின்னதா இருக்கா? சோ இது கம்பைன் லெட்டர்ஸ். இந்த லெட்டரோட ப்ரொனன்சியேஷன் என்னன்னு பாருங்க. இந்த 2 லெட்டர் கம்பைன் லெட்டர். ஹிரகானா. ஹிரகானா கம்பைன் லெட்டர் இது. என்ன ப்ரொனன்சியேஷன் பாருங்க? கியூ. கியூ. சோ ஊ லெட்டர் பக்கத்துல வரதுனால இந்த கியூ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது கூடவே சேர்த்து யூ நம்ம சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். கியூ அவ்வளவுதான் முடிஞ்சு. யூவை தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லிட்ரலி யூ அந்த யூ லெட்டர் வந்து சைலண்ட் மாதிரி. கியூ அவ்வளவுதான். இந்த வேர்டோட ப்ரொனன்சியேஷன் கியூ. ஓகேவா? கியூனா 9. நெக்ஸ்ட் இன்னொரு வேர்டு என்னது? கு. கு. குனாலும் 9 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் 10 எப்படி சொல்லுவோம்? ஜூ. ஜூ. ஜியூ. சோ இதுவும் கம்பைன் லெட்டர். ஜி லெட்டர். இது ஜி லெட்டர். ஷி லெட்டர் மேல டபுள் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. சோ தக்குத்தன்ல ஜி லெட்டர். ஜி லெட்டர் பிளஸ் யூ லெட்டர் ஜூ. ஜூ. சோ ஜூ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இந்த யூ சேர்த்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவோம். சோ ஹோலா இந்த வேர்டோட ப்ரொனன்சியேஷன் வந்து ஜூ. அவ்வளவுதான். ஜூனா 10. ஓகேவா? ஜூ. ரொமாஜில JW வரும். ஓகேவா? புரியுதா? சோ 10 வரைக்கும் நல்லா தரோவா தெரியுமா? பார்க்காம கேட்டா சொல்லுவீங்களா? தரோவா தெரியுமா? ஜூச்சி.
தெரியுமா? சொல்லுங்கம்மா தெரியுமா? இல்ல மேம். ஓகேடா. இப்ப 10 வரைக்கும் தரோவா தெரிஞ்சா உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் மத்ததெல்லாம் 11ல இருந்து 99 வரைக்கும் ரொம்ப ஈஸி. 10 வரைக்கும் ம். தரோவா தெரிஞ்சா. ஏன்னா ஜஸ்ட் காம்பினேஷன்ஸ் தான். இப்போ 10 வந்து ஜூன் நமக்கு தெரியும். 10 வரைக்கும் அதாவது ஜூ வரைக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா 11 வந்து 10 பிளஸ் 1 காம்பினேஷன்ல நம்ம கொண்டு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் 10 வேர்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் 1 எழுதிப்போம். 12 வந்து 10 பிளஸ் 2 காம்பினேஷன். 10 வேர்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் 2க்கு என்ன வேர்டோ அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ 13 வந்து 10 பிளஸ் 3 காம்பினேஷன். 10 வேர்டை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு 3 வேர்டை வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் காம்பினேஷன்ஸ் வரும். ஓகேவா? இப்படிதான் இருக்கும் இது. ஓகே. ஸோ ஜஸ்ட் 10 வரைக்கும் தரோவா தெரிஞ்சுட்டா மத்த எல்லா நம்பர்ஸும் காம்பினேஷன்ஸ்ல நீங்களா எழுத வேண்டியதுதான். அவ்வளவுதான். புரியுதா? ஓகே மேம். சோ இங்க பாருங்க, ஜூனா 10ன்னு உங்களுக்கு தெரியும், இச்சினா 1ன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப ஜூ இச்சினா 11, ஜூனா 10, நீனா 2, சோ ஜூ நீனா 12. அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் இதுக்கப்புறம் ஃபுல்லா. சோ உங்களுக்கு 0ல இருந்து 10 வரைக்கும் தரோவா தெரியணும். புரியுதாமா? அஸ்வத் புரியுதா? ஃபர்ஸ்ட்ல ஓகே. எழுதிக்கிறீங்களா 11ல இருந்து? ரொமாஜி வேணுமா இல்லனா? நீங்க லெட்டர்ஸ்லயே எழுதுங்க, அப்பதான் தெரியும். லெட்டர்ஸ் நீங்க எழுதிட்டு அதுக்கான ரொமாஜியை நீங்களே எழுதுங்க. இது ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா 10 வரும், அதுக்கப்புறம் 1 2 3 வரும். 10 பிளஸ் 1, 10 பிளஸ் 2, 10 பிளஸ் 3, 10 பிளஸ் 4 அந்த காம்பினேஷன்ஸ்ல அப்படியே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 10க்கு என்ன ஜாப்பனீஸ்ல வேர்டோ அதை எழுதணும். அதுக்கப்புறம் 1க்கு என்ன ஜாப்பனீஸ் வேர்டோ அதை எழுதணும். அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல தான் இருக்கும். 0ல இருந்து 10 வரைக்கும் நல்லா தரோவா தெரிஞ்சா இதெல்லாம் நீங்களாவே சொல்லலாம் கேட்டா. 15க்கு என்ன வேர்டு, 17க்கு என்ன வேர்டு கேட்டாலே நீங்க சொல்ல முடியும் 10 வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சா. ஜியூசான் அப்படின்னா 13, ஜூ யோன் ஆர் ஜூ ஷி அப்படின்னா 14, ஜூ கோ அப்படின்னா 15, ஜூ ருக்கு அப்படின்னா 16, ஜூ நானா ஆர் ஜூ ஷிச்சி அப்படின்னா 17, ஜூ ஹச்சி அப்படின்னா 18. டென் வரைக்கும் எழுதிருக்கீங்கல்ல? எஸ் மேம். ஓகேம்மா. இது என்ன லெட்டர்? யோன். ஓகே, யோன். யோன்னா 7. யோன்னா என்னம்மா? நானானா 7 ஆர் ஷிச்சினா 7. யோன் யோன் அப்படின்னா 4. ஓகேவா? ஹச்சினா என்ன? 8. 8. நீ 2. 2. கோ 5. 5. கு 9. இச்சி 1. ருக்கு 6. நானா 7. சான் 3. ஷி 4. ஷிச்சி 7. ஜூ 10. கியூ. 9. ஸோ இந்த இது வரைக்கும் நீங்க தரோவா தெரிஞ்சுக்கிட்டா 11ல இருந்து 19 வரைக்கும் ஈஸி. 20 30லாம் எப்படி சொல்லணும்னா அதுக்கு ஒரு இது இருக்கு, அது நான் சொல்றேன். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. இந்த லெட்டர் இந்த வேர்ட் அப்படியே ஜாப்பனீஸ்ல எழுதிக்கோங்க, பக்கத்துல ரொமாஜில எழுதிக்கோங்க, இதுக்கு என்ன நம்பர்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? புரியுதா? இது எப்படி வருதுன்னு புரியுதா? 11 எப்படி சொல்றோன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் 10 எழுதிருக்கோம், அதுக்கப்புறம் 1 எழுதிருக்கோம். ஆக்சுவலி 10 பிளஸ் 1 11 அந்த மாதிரி அடிஷன் ஆட் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கம்மா. ஓகே மேம். ஓகே.
ஜியூ நானானா என்ன? ஜியூ நானானா என்ன? ஜியூ நானா 17. 17. Okay, very good. Jiu Q 19. 19. Jiu Shi 14. 14. Jiu San 12. 13. 10 ah. Jiu San 13. 13. 13. 13. Jiu Q 19. 19. Jiu Nana 17. 17. Jiu Go 15. 15. Jiu Roku 16. 16. ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல? சோ கம்பைன் பண்ணி சொல்லும்போது கூட உங்களுக்கு அது வந்து என்ன நம்பர்னு உங்களுக்கு தெரியுது. சோ நீங்க 10 வரைக்கும் தரவா இருந்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா சொல்ல முடியும் மத்த நம்பர்ஸ்லாம். ஓகேவா? எழுதிட்டு சொல்லுங்க. மேல போயிடுங்க மேம் 14ல இருந்து 14ல இருந்து வைக்கவா? ஓகே. மேம் 19, 20. ஓகே. 19 வரைக்கும் தான் இப்ப நான் சொன்ன அந்த காம்பினேஷன் வச்சு நீங்க எழுத முடியும். அதாவது ஜியூ கியூ, ஜியூ ஹச்சி, அதாவது 10+9, 10+8, 10+7 அந்த மாதிரி அடிஷன் காம்பினேஷன்ல 19 வரைக்கும் நீங்க எழுத முடியும். ஓகேவா? 20, 30 அதெல்லாம் வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா 20 வந்து எப்படி நம்ம மல்டிப்ளிகேஷன்ல எப்படி சொல்லுவோம்? 2 into 10 சொல்லுவோமா? சோ என்ன சொல்றேன்னா 1ல இருந்து 11ல இருந்து 19 வரைக்கும் உங்களுக்கு அடிஷன் காம்பினேஷன்ஸ் வந்துரும்டா. 10+1, 10+2, 10+3 காம்பினேஷன் நீங்க எழுதிடுவீங்க. 20, 30, 40 இந்த 10ஸ்ல வர எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷன் காம்பினேஷன்ல வந்துடும். 2 into 10, 3 into 10, 4 into 10. அப்போ 2 into 10 சொல்லும் போது 2க்கு என்ன ஜாப்பனீஸ்ல வருமோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். நீ. அதுக்கப்புறம் 10 வேர்டை எழுதணும். ஜூ. நீ ஜூ அப்படின்னா 20. அது 30 சொல்லும் போது 3 into 10 மல்டிப்ளிகேஷன் காம்பினேஷன்ல 3 into 10. 3 into 10 சொல்லும் போது 3 தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப 3ன்ற வேர்டை தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ்ல எழுதணும். சான். அதுக்கப்புறம் 10 வேர்டு வந்து ஜூ. சோ அந்த மாதிரி 20, 30, 40 இந்த 10க்கு எல்லாமே மல்டிப்ளிகேஷன் காம்பினேஷன்ஸ்ல வரும். 2 into 10, 3 into 10, 4 into 10 காம்பினேஷன்ஸ்ல வரும். நடுவுல அந்த 21, 22, 23 எல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்துக்குமே வந்து அடிஷன் காம்பினேஷன்ஸ் வந்துரும். 20+1. இப்ப 20ஓட வேர்டு வந்து நீ ஜூ. இப்ப 21 நம்ம எப்படி சொல்லுவோம்? 20+1. 20க்கான வேர்டு வந்து நீஜு. இப்ப 21 எப்படி சொல்லுவோம்? நீஜு நீ. நீஜு இச்சி. 1க்கு இச்சி இல்ல. நீனா 2. 22னா நீஜு நீ. புரியுதா அஸ்வத்? Yes. ஓகே. நீஜு பக்கத்துல இச்சின்ற வேர்டை நான் சேர்த்தனா அது 21. நீஜு பக்கத்துல நீன்ற வேர்டை நான் சேர்த்தனா அது வந்து 22. நீஜு ரொக்குனா என்னது? 26. 26. நீஜு கியூ 29.
29. ஸோ 21ல இருந்து 29 வரைக்கும் நீஜு வேர்டுக்கு அப்புறமா நம்ம 1ல இருந்து 9 வரைக்கும் வேர்ட்ஸ் சேர்த்துட்டோம்னா வந்துடும். ஓகேவா? ஸோ 30 வரும்போது நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் காம்பினேஷன் மறுபடியும் எடுத்துப்போம். 3 into 10 காம்பினேஷன் கொண்டு வந்து 30 வேர்டை வந்து ஃபார்ம் பண்ணிடுவோம். 3 into 10 சொல்லும் போது 33 வேர்டுக்கு வந்து சான், 10 வேர்டுக்கு வந்து ஜூ. சாஞ்சு அப்படின்னா 30. ஓகேவா? 31 சொல்லணும்னா திருப்பி சாஞ்சு இச்சி 1க்கான வேர்டை ஆட் பண்ணிக்கலாம். சாஞ்சு இச்சி அப்படின்னா 1. சாஞ்சு நானா சாஞ்சு நானா சாஞ்சு நானா 37. 37. சாஞ்சு சாஞ்சு சான் அப்படின்னா 33. 33. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் காம்பினேஷன்ஸ் தான். நீங்க வந்து எல்லா வேர்டும் அப்படியே மாறி மாறி வரப்போகுது. எது எப்படி வந்தா நம்ம எப்படி சொல்லணும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர வேற எந்த டிஃபிகல்ட்டியும் நம்பர்ஸ்ல கிடையாது. புரியுதா? ஓகேவா? நான் ஒரு வேர்டு சொல்றேன், அது என்னன்னு சொல்லுங்க. நானா ஜூ அப்படின்னா நானா ஜூ. ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்க, செகண்ட் என்ன வேர்டு வருதுன்னு பாருங்க. 70. அடிஷன் காம்பினேஷன் 70. ஓகே, இப்போ 75 எப்படி சொல்லுவோம்? நானா ஜூன் கோ. நானா ஜூ கோ. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இதை வச்சு நீங்க 99 வரைக்கும் உங்களால ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ 90 எப்படி சொல்லுவோம்? 90 எப்படி சொல்லுவோம்? கியூஜோ. கியூஜு. கியூஜுனா 90. இப்போ 99 சொல்லணும் நானு. கியூஜு கியூ. கியூஜு கியூ அப்படின்னா 99. வெரி குட். 91. கியூஜு இச்சி. 77. நானா ஜூ நானா. நானா ஜூ நானா. வெரி குட். இதை வச்சு 99 வரைக்கும் இந்த காம்பினேஷன்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்துடும். எழுதிக்கிறீங்களா? ஓகே மேம். எதுல இருந்து எழுதணும்? 20ல இருந்து. ஓகே. ஹர்ஷா, உங்களுக்கு புரியுதா? புரியுது மேம். ஓகேம்மா. இதுல நடுவுல 21, 22லாம் இருக்காது. நீங்க உங்க ரெஃபரன்ஸ்க்கு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? தெரியும்ல, Okay, இல்ல ma'am. நான் தனியா காமிக்கவா? இல்ல மேம், இது ஓகே தான். ஓகேம்மா. எழுதியாச்சு மேம். ஓகே. 70ல இருந்து 90 வரைக்கும் எழுதுறேன். ம் ஜாப்பனீஸ் லெட்டர்ஸ்ல தானே எழுதுறீங்க? ஜாப்பனீஸ் லெட்டர்ஸ்ல தானடா எழுதுறீங்க? ஒன்லி ரொமாஜி ஃபாலோ பண்றீங்களா? ஹர்ஷா,
எழுதியாச்சு மேம். ஓகே. இப்போ இது இந்த காம்பினேஷன் வச்சு 99 வரைக்கும் உங்களால வந்து எழுதிட முடியும், சொல்லிட முடியும். ஓகேவா? 100 100க்கு மட்டும் வேர்ட் வந்து வேற. புதுசா ஒரு வேர்ட நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹியாக்கு. சோ இது ஒரு கம்பைன் லெட்டர். ஹி லெட்டர். இது ஹி லெட்டர், இது யா லெட்டர். ஹி லெட்டர் பக்கத்துல யா லெட்டர் வந்து சின்னதா இருக்கு. நல்லா பாருங்க. சோ இது ஹியா. மேம் இருக்கா? ஹிரகானால கம்பைன் லெட்டர் இருக்கா பாத்தீங்களா? மேம் ஒரு ரெக்வெஸ்ட் மேம். சொல்லுமா. கிளாஸஸ் வந்து ஆல்டர்னேட் டேஸ் மாத்திக்கலாமா மேம்? ஏன்னா ஓகேமா. டெக்னிக்கல் கிளாஸும் நான் இன்னொரு கிளாஸ் போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் வந்து சுத்தமா அட்டன் பண்ண முடியல மேம். இது டெய்லி அட்டன் பண்றதுனால. ஓகேமா. யோர் விஷ். நீங்க உங்களால எப்போ எந்த டேஸ்ல முடியுமோ அந்த டேஸ்ல எனக்கு வந்து ஒரு குரூப்ல ஒரு டெக்ஸ்ட் போடுங்க. ஓகேவா? சரி. ஓகே மேம். ஓகே. நாளை கிளாஸ் வேண்டாம்ல அப்போ? வேண்டாம் மேம். ஓகேமா. இந்த கம்பைன் லெட்டர் தெரியுதா என்னன்ட்டு? பாத்துட்டீங்களா? ரெஃபர் பண்ணீங்களா? இதோ பண்ணிட்டு இருக்கேன். ஹியா லெட்டர் இது. ஹியா கம்பைன் லெட்டர் ஹியா ஹிரகானால வரும். ரொமாஜியில வந்து HYA. ஹியா. இந்த லெட்டர் எஸ் என்னது? மேம். இந்த லெட்டர் என்னது? அஸ்வத் இந்த லெட்டர் என்னது? கு கு. ஹியாக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இந்த வேர்ட் அப்படியே ஹியாக்கு. ஹியாக்கு அப்படின்னா ஜாப்பனீஸ்ல 100. ஹியாக்கு. ஹியாக்குன்னா 100. சோ 101 சொல்லணும்னா என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒன்னோட வேர்டை வந்து ஆட் பண்ணிப்போம். அவ்வளவு. ஹியாக்கு இச்சி அப்படின்னா 101. புரியுதா? புரியுதாமா? அதே காம்பினேஷன்ஸ்ல அப்படியே கண்டினியூ ஆயிடும். ஹியாக்கு இச்சி அப்படின்னா 101. ஹியாக்கு நீ அப்படின்னா 102. ஹியாக்கு சான் அப்படின்னா 103. அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் அப்படியே போயிடும். ஹியாக்கு ஜூ அப்படின்னா என்னது? 110. புரியுதா? புரியுதாமா? எஸ் மேம். ஓகே. இப்போ நான் வந்து அதே காம்பினேஷன்ஸ்ல 199 வரைக்கும் நம்மளால சொல்லிட முடியும். 200 வந்து மல்டிப்ளிகேஷன் காம்பினேஷன்ஸ்ல வந்து போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 இன்டூ 100 காம்பினேஷன்ல போயிடும். 300க்கு 3 இன்டூ 100 காம்பினேஷன்ல போயிடும். 2 இன்டூ 100 சொல்லும் போது 2க்கான வேர்டை தான் ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ்ல எழுதணும். 2க்கான வேர்டு என்னது? நீ. அதுக்கப்புறமா 100 வேர்டு வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். ஹியாக்கு. நீ ஹியாக்கு அப்படின்னா 200. சான் ஹியாக்கு அப்படின்னா 300. 500 எப்படி சொல்லுவோம்? கோ யாக்கு கோ ஹியாக்கு. கியூ ஹியாக்குனா? கியூ ஹியாக்கு. 900 900. ஷிச்சி ஹியாக்கு. 700 700. ஸோ அந்த மாதிரி அந்த காம்பினேஷன்ஸ் நம்ம அப்படியே சொல்லிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 215 சொல்லணும். எப்படி சொல்லுவோம்? 215. யோசிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எதை சொல்லுவோம்? 200க்கான வேர்டை சொல்லுவோம். யாக்கு ஜூகோ நீ ஹியாக்கு ஜியூகோ. வெரி குட், வெரி குட். 455. 400 ஃபர்ஸ்ட் சொல்லணும். 50 ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் சொல்லணும். அதுக்கப்புறம் 5 சொல்லணும். ஸோ 400 ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லுவோம்? யோன் யாக்கு யோன் ஹியாக்கு. அதுக்கப்புறம் 55. 50 எப்படி சொல்லுவோம்? யோன் ஹியாக்கு கோஜு கோ. கோகு தெரியுதா? எப்படி சொல்லுவோம் தெரியுதா? எஸ் மேம். ஓகே. எழுதிக்கிறீங்களா அது? நான் சில நம்பர்ஸ் உங்களுக்கு குரூப்ல போடுறேன். அதை வந்து நீங்களா எப்படி வருது அந்த காம்பினேஷன் அப்படின்னு அதாவது என்ன நம்பர்ஸ்னா ஒன்றும் இல்லை. நடுவில் இந்த 235, 500, 515 அந்த மாதிரி நடுவில் காம்பினேஷன்ஸ்ல இருந்து நான் நம்பர்ஸ் தரேன். நீங்களா அதை வந்து ஜாப்பனீஸ்ல எழுதுங்க. சரியா? எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுதா?
அஸ்வத் புரியுதா? Yes, ma'am. ஓகே. ஹண்ட்ரட்ல வந்து சொல்லும் போது மட்டும் சில எக்ஸெப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100க்கு வந்து ஹியாக்குன்னு இருக்கு. 200க்கு வந்து நீ ஹியாக்குன்னு இருக்கு. 300க்கு வந்து சான் இருக்கு. 3 இன்டூ 100 தான். சான் தான் ஃபர்ஸ்ட் வரணும். 3க்கான வேர்டு தான் ஃபர்ஸ்ட் வரணும். பட் ஆனா இந்த இடத்துல என்ன வேர்டு என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல ஹி லெட்டர் இருக்கு. இந்த இடத்துல பி லெட்டர் இருக்கு. ஹி லெட்டருக்கு மேல அந்த டபுள் ஸ்ட்ரோக் வந்து அதோட ப்ரொனன்சியேஷன் என்ன ஆயிடும்? பீன்னு ஆயிடும். ஸோ சான் பியாக்குன்னு இருக்கு. இதெல்லாம் எக்ஸெப்ஷன், ஸ்பெல்லிங் எக்ஸெப்ஷன் இருக்கு, பிளஸ் ப்ரொனன்சியேஷன் எக்ஸெப்ஷன் இருக்கு. இந்த வேர்டெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சான் பியாக்கு 300க்கான வேர்டுனா அது சான் பியாக்கு தான், சான் ஹியாக்கு கிடையாது. அந்த மாதிரி ஓகேவா? இந்த மாதிரி இந்த 900 அது 900 வரைக்கும் ஒரு 3 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் 300, அந்த இடத்துல ஹியாக்குன்னு வராம பியாக்குன்னு வரும். நெக்ஸ்ட் எக்ஸெப்ஷன் 600ல வரும். இந்த இடத்துல ரொக்குனா 6 கரெக்டா? ரொக்கு தானே 6. ஸோ 600 சொல்லும் போது 6 இன்டூ 100 அந்த காம்பினேஷன் அந்த டேபிள்ல வந்து நம்ம பிரிக்கும் போது ரொக்கு ஹியாக்குன்னு வரணும். ஆனா ரொக்கு ஹியாக்குன்னு வராம இந்த இடத்துல ரோ லெட்டர் வந்திருக்கு, கூ லெட்டர் வரல. இந்த இடத்துல சூ லெட்டர் வந்து சின்னதா வந்திருக்கு. ஸோ இந்த சூ லெட்டர் சின்னதா வரும்போது இந்த 2 லெட்டருக்கும் நடுவுல சின்னதா வரும்போது எந்த லெட்டர் ஸ்ட்ரெஸ் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் ப்ரொனன்சியேஷன்ல? எந்த லெட்டர் ஸ்ட்ரெஸ் பண்ணும்? இந்த சூ லெட்டர் வந்து 2 லெட்டருக்கு நடுவுல சின்னதா வரும்போது எந்த லெட்டரை ஸ்ட்ரெஸ் பண்ணும்? பக்கத்துல இருக்க லெட்டர் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணும். இது என்ன லெட்டரு? இது என்ன லெட்டர் அஸ்வத்? ஹர்ஷா புரியுதாமா? இப்ப என்ன சொல்ற? Pia. பியா. சோ ரொப்பியாக்கு, ரொப்பியாக்கு. சோ இந்த ரொமாஜி வந்து ROPPYAKU. இதுக்கு ரொமாஜிலான்னு தனியா எடுக்கவா? இந்த இடத்துல வேணாம் இந்த ma'am. சூ லெட்டர் வேண்டாமா? இந்த இடத்துல இந்த சூ வந்து இந்த பியா லெட்டரை தான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணும். ரொப்பியாக்கு அப்படின்னு வந்து ப்ரொனன்சியேஷன் பிளஸ் ஸ்பெல்லிங் எல்லாமே இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். புரியுதா? சோ 3 எக்ஸெப்ஷன் இருக்கு. ஹண்ட்ரட்ஸ் வந்து நீங்க ஹண்ட்ரட்ஸோட லெட்டர்ஸ் வந்து ஜாப்பனீஸ்ல படிக்கும் போது சான் பியாக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் 300, நெக்ஸ்ட் எக்ஸெப்ஷன் 600 ரொப்பியாக்கு, அடுத்த எக்ஸெப்ஷன் வந்து 800 ஹப்பியாக்குன்னு வரும். ஹச்சினா 8, ஆனா சி லெட்டர் வராம சூ லெட்டர் வந்திருக்கு. இந்த சூ லெட்டர் ஹா லெட்டருக்கும் பியா லெட்டருக்கும் நடுவுல வரதுனால சோ இந்த பியா லெட்டர் தான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணும். ஹப்பியாக்கு. ரொமாஜில வந்து HAPP YAKU ஹப்பியாக்கு அப்படின்னா 800. இந்த 3 எக்ஸெப்ஷன் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எழுதி வச்சுக்கோங்க. கோஹியாக்குனா என்னது? 500. 500. ஓகே. நானாஹியாக்கு. சாரிம்மா. 700. நானாஹியாக்கு 700. என்னது? 700. ஓகே 700. ஓகே ஓகே ஓகே. யோன்ஹியாக்கு. யோன்ஹியாக்கு. யோன்ஹியாக்கு 400. 400. ஹப்பியாக்கு. 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 ஹச்சி வேர்ட்ல வந்துட்டு 800. சி லெட்டர் 800. ஓகே. ஸ்பெல்லிங் எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? எது வரைக்கும் எழுதிருக்கீங்க? 600 இருக்கு. 600 வரைக்கும் எழுதிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. சான் பியாக்கு. பியாக்கு. சோ எக்ஸெப்ஷன் சொல்லியிருக்கேன். சான் பியாக்கு. சான் பியாக்கு. சான் பியாக்கு. 300. ஓகே. ரொப்பியாக்கு. 600. ஓகேமா. கியூஹியாக்கு.
900. 900. ஓகே. தெரியுதா? நம்ம சொல்லும்போது உங்களுக்கு தெரியுதா? இந்த லெட்டர் தான், ஆமா. இது இந்த நம்பர் தான் அப்படின்னு. ஆமா. ஓகே. காப்பி பண்ணிக்கோங்க. ரொமாஜியோடவே கூட எழுதிக்கோங்க. ஓகேவா? இல்ல உங்களுக்கு ம். லெட்டர்ஸ் கான்ஃபிடென்ட்டா தெரியும்னா நீங்க லெட்டர்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஓகே. எழுதிட்டேன். ஓகேம்மா. சோ நெக்ஸ்ட் 900 வரைக்கும் இதை வச்சு நம்ம சொல்லிடுவோம். ஹியாக்கு லெட்டர் வச்சு நம்ம சொல்லிடுவோம். 999 வரைக்குமே இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு நம்மளால சொல்ல முடியும். 999 எப்படி சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் 900 வேர்டு சொல்லணும், அதுக்கப்புறம் 90 வேர்டு சொல்லணும், அதுக்கப்புறம் 9 வேர்டு சொல்லணும். 999. ம். எப்படி சொல்லுவோம்? Q 900 எப்படி சொல்லுவோம்? யாக்கு Q ம். யாக்கு ம். Qju ம். Q. ஓகே. கியூ ஹியாக்கு கியூ ஜூ கியூ அப்படின்னா 999. வெரி குட். இப்போ 1000 எப்படி சொல்லுவோம்னா சென். சென் இது சே லெட்டர், ஹிரகானா சே. 1000ல இருந்து நாளைக்கு பார்க்கலாம் மேம். ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகேம்மா. ஓகே. ஓகே. தேங்க்யூ எப்படி சொல்வீங்க? அரிகாத்தோ கோசாய்மாஸ். அரிகாத்தோ. மத்தாஷிதா மதாஷிதா. மீனிங் என்னது? See you tomorrow. ஓகேம்மா. நீங்க லீவ் ஆயிடுங்க. ஓகே. ஓகே